முன்னம் தோன்றிய நிலத்தில் முகிழ்த்தவன், மூத்த தமிழ்மொழி புணர்வில் பூத்தவன், தென்னன் பாண்டியன் குமரின் குடிமையவன், திசையெல்லாம் பறந்து உலகை அளந்தவன், இன்னரும் இயலிசை நாடகம் யாத்தவன், இந்திய தேகத்து நாவல் இறையாண்மையன். என்ன வியப்படா இவர்கள் தமிழர்கள், இருந்தும் என்ன இவர்கள் இந்த அடிமைகள் என்று ஐயா பாவலை பெருஞ்சித்தனார் பதிவு செய்கிறார்கள். அந்த கூற்றுக்கிணங்க அவருடைய அந்த கூற்றை முன்வைத்து எனது தாய் தமிழ் உறவுகள் அனைவரையும் வணங்கியும், நான் பிறந்த மண்ணையும் என்னை பெற்றெடுத்த தாயையும் நான் பெரிதும் மதிக்கக்கூடிய எனது தலைவர் மேதகவி பிரபாகரனையும் வணங்கி என்னுடைய உரையை தொடங்குகிறேன். நாம் தமிழர் கட்சி எதற்கு வாக்கு செலுத்தணும் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு, பொதுப்படையான ஒரு கேள்வி. நாம் தமிழர் கட்சி நீங்க என்ன செய்வீங்க வந்தா? நாம் தமிழர் கட்சி பணம் கொடுப்பீங்களா, இல்ல எங்களுக்கு என்ன செய்வீங்க? மக்களுக்கு அடிப்படையில தேவையான மூணு விஷயம். உயர்ந்தவன் தாழ்ந்தவன் பாகுபாடு இல்லாத ஒரு விஷயம். ரெண்டாவதுன்னா இங்க பெரும்பாலும் அடிப்படையில நடுத்தர மக்களே அதிகமா பாதிக்கப்படுது. இந்த நடுத்தர மக்கள் எதில் பாதிக்கப்படுறாங்க? முதல் விஷயம் கல்வி, ரெண்டாவது விஷயம் மருத்துவம், மூணாவது விஷயம் இன்னைக்கு பெரிதா ரொம்ப பெருசா இருக்கு தண்ணி பிரச்சனை. இது மூணு இலவசம். எப்படிப்பா இலவசம்? இன்னைக்கு இலவசமா தண்ணி இருக்கு. நான் அரசாங்க மருத்துவமனைக்கு போறேன், பள்ளிக்கூடம் அரசு பள்ளிக்கூடம் இருக்கு, அரசாங்கம் ஃப்ரீயா தானே இருக்கு, நீ என்ன மறுபடியும் இலவசமா தர போற அப்படின்னு ஒரு கேள்வி. இது என்ன அப்படின்னா, நாம் தமிழர் கட்சி ஆட்சி அமைஞ்ச உடனே ஒரு சட்டம், முதலமைச்சர் ஆகட்டும், பாராளுமன்ற உறுப்பினர் ஆகட்டும், சட்டமன்ற உறுப்பினர் ஆகட்டும், அதற்கு கீழே இருக்க அனைத்து அரசு துறையில் இருக்க அனைத்து பொறுப்பாளர்களுடைய குழந்தைகளும் பிள்ளைகளும் அரசு பள்ளியில மட்டுமே படிக்கணும் அப்படிங்கிற ஒரு சட்டம் கொண்டு வந்துடும். அப்படி படிக்கல அப்படின்னா உங்களுடைய சம்பளத்துல இருந்து 50% பிடிமானம் பிடிச்சிக்கும். அப்ப நீ கண்டிப்பா படிக்க வைப்ப அரசு பள்ளியில. அப்ப அரசு பள்ளியில ஒரு முதலமைச்சரோட பிள்ளை ஒரு பள்ளிக்கூடத்துல படிக்கணும்னா நல்ல தரமான பள்ளிக்கூடம் இருக்கணும். அந்த பள்ளிக்கூடத்துல அந்த சொல்லிக் கொடுக்கிற ஆசிரியர் தரமா இருக்கணும் அப்படிங்கிற சிந்திப்பேன். அதுக்கப்புறம் அரசு துறையில் இருக்கிற ஒவ்வொருத்தரும் அப்படி சிந்திப்பேன். அப்ப நம்ம பிள்ளை நல்ல கல்வியை கற்கணும், நல்ல ஆசிரியத்தை படிக்கணுங்கிற மனநிலைகள் ஒவ்வொருத்தரும் இருப்பேன். அப்ப அரசு பள்ளிக்கு போகும்போது இந்த ஊழல் லஞ்சா அந்த கட்டிட தரங்கிறது தரமா இருக்கும். கல்வி நல்ல தரத்துல இருக்க ஆசிரியர்களை பணி நியமனம் பண்ணுவேன். ரெண்டாவது நல்ல புத்தகம், நல்ல நோட்டுகள், நல்ல அந்த பைகள், நல்ல ஒரு சீருடை கொடுக்கணும். அது மாதிரி அனைத்து பள்ளிக்கு தேவையான அனைத்து பொருட்களையும் எந்த ஒரு கீழே இருக்க மேல இருக்க ஊழல்னாலவே அனைத்தும் தரம் கம்மியா இருக்கு. அப்ப இது அரசு துறையே எடுத்துருச்சுன்னா தரத்தோட கொடுத்துருவேன். அத நாம் தமிழர் கட்சி முதன்மைப்படுத்துறோம். அப்ப அரசு துறையில இருக்க ஒவ்வொருத்தரும் அரசு பள்ளியில அரசு கல்லூரியிலையும் அரசு பள்ளியிலையும் பிள்ளைகளை படிக்க வைக்கும் போது அரசு கல்லூரியும் பள்ளியும் தரம் உயர்ந்துடும். அதனால நடுத்தர மக்களுக்கு கல்வியில ஒரு பெரிய பிரச்சனை இருக்காது. நீங்க தனியார் பள்ளிக்கு போக தேவையே இருக்காது. தனியார் பள்ளி என்ன தரத்துல கல்வியை கொடுக்குதோ அதை விட 100 மடங்கு நாங்க அரசு பள்ளியில கொடுப்போம்னு நாம் தமிழர் கட்சி ஆட்சியில சொல்றோம். அப்ப நாம் தமிழர் கட்சி ஆட்சி அமைச்சா கல்விக்கான செலவு குறையுது. இன்னைக்கு கல்விக்கான செலவு ஒரு குழந்தைய முதல் வகுப்புல இருந்து கல்லூரி வரைக்கும் ஒரு குறிப்பிட்ட செலவு பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கில் போகுது. 10 லட்சம் 20 லட்சத்துக்கு மேலாம் போகுது. இன்னைக்கு ஒரு நல்ல ஒரு தனியார் பள்ளியில போய் நீங்க சீட்டு வாங்கணும்னால ஒரு சின்ன ஒரு 3 வயசு குழந்தைக்கு நீங்க சீட்டு வாங்கணும்னா குறைஞ்ச 2 லட்சம் 3 லட்சம் பணம் கட்டுங்க. அப்ப அந்த பணத்துக்கு நடுத்தர மக்கள் எங்கே வாங்க? கடை வாங்குவா, கந்துவட்டி கடை வாங்குவா. அப்ப அவங்க பொருளாதாரம் அதுல அடியாகும். தினக்கூலிக்கு போறத வட்டி கட்டியே சாக அவனுக்கு கடன் ஏறும். அந்த பிள்ளைய நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுக்க முடியாது. இந்த மாதிரி சூழல் அதிகமா ஏற்படும். அப்ப கல்வியை தரத்துல கொடுத்துரும். ஒண்ணு. ரெண்டாவது மருத்துவம். அதே சட்டத்தை மறுபடியும் மருத்துவத்தை கொடுக்குறோம். நாம் தமிழர் கட்சியில முதலமைச்சராக இருக்கட்டும், அரசு துறையில் இருக்க அனைத்து பேருமே அரசு மருத்துவமனையில் போயிட்டு இது மருத்துவம் பார்க்கணும். அப்படி மருத்துவம் பார்க்க முடியலையா 50% பிடிமானம்ங்கிற சட்டத்தை கொண்டு வந்துடும் நாம் தமிழர் கட்சி. அப்ப மருத்துவமனையோட தரமும் உயர்ந்தணும். இந்த மாதிரி அமைச்சர் வாராது மதுரை ஆஸ்பத்திரியில் போய் பிணையில ஊத்திட்டு போக மாட்டேன். நல்ல தரமான மதுரை மீனாட்சி மருத்துவமனையோட 100 மடங்கு தரத்தோட பெரியாஸ்பத்திரி இருக்கும். கோரிப்பாளையத்தில் இருக்க பெரியாஸ்பத்திரி இருக்கும். இன்னைக்கு சிவகங்கைக்கு போ, இங்க பிரான்மலையில இருக்கிற அனைத்து வசதிகளும் தரம் இல்லைன்ட்டு, அதாவது இங்க சுற்றுவட்டாரத்தில் இருக்க அனைத்து கர்ப்பிணி பெண்களும் இங்க வராங்க பிரான்மலைக்கு.
இங்க போதிய வசதி இல்லைன்னு சிவகங்கைக்கு அனுப்புறாங்க. சிவகங்கையில போதிய வசதி இல்லைன்னு மதுரைக்கு அனுப்புறாங்க. இந்த சூழலை முற்றிலும் ஒழிக்கிறதுக்கு அரசு துறையில இருக்க அனைத்து பேருமே அரசு மருத்துவமனையில் படிக்கணும். குறிப்பா எடுத்துக்காட்டுக்கு இப்ப ஐயா ஸ்டாலின் ஆகட்டும், ஒரு உடல்நிலை சரியில்லைன்னு சொல்லி தனியார் மருத்துவமனையில் படுத்திருந்தாரு. ஒரு வாரம் சிகிச்சை முடிச்சுட்டு வெளில வராரு. செய்தியாளர் கேட்கிறாங்க, நீங்க ஏன் அரசு மருத்துவமனைக்கு போகலாம் அப்படின்னா, மக்கள் ஐயாவுக்கு என்ன ஆச்சுன்னு பார்க்க வந்துடுவாங்க, அதனால பிற நோயாளிகள் பாதிக்கப்படுவாங்க அப்படின்னு சொல்றாரு. ஆனா அது முற்றிலும் போய் யாருமே ஐயா போய் படுத்துருந்தா யாரும் அவ்வளவு உறவாக இவங்க அமைச்சர் இவங்கதான் போய் தொடர்ந்து பார்க்குற மாதிரி அங்க இருக்க நோயாளிகளுக்கு தொந்தரவு கொடுப்பாங்க. அதனால இவங்க ஒரு கட்டுக்கதையை எடுத்து வருது. இதே இது ஐயா செந்தில் பாலாஜி அவங்க இந்த ஈடி ரயில்ல கைது பண்ணாங்க, நெஞ்சு வலின்னு சொல்லி அரசு மருத்துவமனை ஓமந்தூர் படுக்க வச்சிருந்தாங்க. இங்க இருந்தா நான் செத்து போயிருவேன், தனியார் மருத்துவமனை மாத்திருங்க. அப்ப தனியார் மருத்துவமனையில் போடுவாங்க, சாக மாட்டியா, நெஞ்சு வலிக்கு போற. அப்ப நீ ஆட்சி நடத்துற, உன்னுடைய ஆட்சியின் கீழே மருத்துவர்கள் மருத்துவ பணியாளர்கள் அனைத்து அரசு துறையும் இருக்காங்க. அப்ப உனக்கு சரியான மருத்துவமனையில அங்க அரசு மருத்துவமனையில உனக்கு சரியான மருத்துவம் பார்க்க மாட்டாங்களா, தனியார் மருத்துவமனையில பார்ப்பாங்களா அப்படின்னு இங்க ஒரு கேள்வி இருக்கு. அப்ப அரசு மருத்துவமனை உயரணும்னா அரசு துறையில இருக்கவங்க அனைவரும் அரசு மருத்துவமனையில வைத்தியம் பார்த்தா மட்டும்தான் முடியும். அப்ப நடுத்தர மக்கள் அனைவரும் அரசு மருத்துவமனைக்கு போகையில அங்க தரமான சிகிச்சை கிடைச்சிடும். அப்ப மருத்துவமனையில செலவழிக்கிற செலவு அங்க 10 லட்சம் 1 லட்சம் 2 லட்சம். இன்னைக்கு சாதாரணமா நீ காய்ச்சல் இல்ல சளி இருமல்னு போனா ஒரு வாரம் படுக்க போட்டானா 1 லட்சம் ரூபா அவன் வாங்காம உடைய மாட்டேன். நான் ஒரு மருந்து கடை வச்சிருக்கேன். ஒரு மருத்துவமனையோட என்ன நிலைமை என்னன்னு தெரியும். இன்றைக்கு மருத்துவம்ங்கிறது மிகப்பெரிய தொழில் வணிகம் ஆயிடுச்சு. அதே மாதிரி கல்வியும் மிகப்பெரிய தொழில் வணிகம் ஆயிடுச்சு. அது நான் மருத்துவமனை ஆகட்டும், கல்வி ஆகட்டும், இங்க இருக்க பெரிய பெரிய அதிமுக அமைச்சர்கள் நடத்துறாங்க. அதனால அவங்க அரசு துறைக்கு இலவசமா கொடுக்கறத குறைச்சிடுவாங்க, கொடுக்கவும் மாட்டாங்க. குறிப்பா சொல்லிட்டு இந்த ஊர்ல இந்த இருக்கு பொது சுகாதார துணை சுகாதார நிலையம். இந்த சுகாதார நிலையம் கட்டி கிட்டத்தட்ட 10 வருஷத்துக்கு மேலாச்சு. எந்த ஒரு சீரமைப்பும் கிடையாது. ஒரு போலியோ சொட்டு மருந்து கொடுக்கறதுக்காண்டி ஒரே ஒரு ஃப்ளெக்ஸை கட்டி அங்கே அந்த இதை கொண்டு வருவாங்க. அதுவும் மேற்கூரை இடிஞ்சு நிற்குது. சின்ன சின்ன பிள்ளைகளை கூட்டிட்டு மேற்கூரை இடிஞ்சு நிற்கிறதுக்கு போலியோ சொட்டு மருந்து கொடுக்குறாங்க. திடீர்னு இடிஞ்சு அந்த குழந்தைக்கு ஏதாச்சும் யார் பொறுப்பேற்பா? ஐயா ஸ்டாலின் பொறுப்பேற்பாரா? ஒரு பொறுப்பேற்க மாட்டாரு. ஒரு 5 ரூபா 50 லட்சம் 1 லட்சம் கூட கொடுக்க மாட்டாரு. அதுவும் அப்படியே அறிவிச்சாலும் அது ஒழுங்கா சேராது. இதே இது கலாச்சாரம் குடிச்சு செத்தா 10 லட்சம் கொடுப்பாரு ஐயா ஸ்டாலின். அது அவர் செஞ்ச ஒரே நன்மை கலாச்சாரம் குடிச்சு செத்தவனுக்கும் இங்க ஐயா விஜய் வந்த பிரச்சார கூட்டத்துக்கு செத்த 41 இதுக்கும் 10 லட்சம் கொடுத்ததே ஒரு சாதனை. அதனால நாம் தமிழர் கட்சி வந்தா மருத்துவத்தை அரசு இலவசமா தரமா கொடுத்துரும். அனைவருக்கும் சமமான மருத்துவம் கொடுத்துரும். 2வது தூய குடிநீர் விற்பனைக்கு தடை. இந்த பாட்டில் அடைச்சு கொடுக்குற தண்ணியை தடை பண்ணிடும். அங்கங்க அவங்க வீட்டுக்கு தூய குடிநீர் வந்துடும். பொது இடங்கள்ல பெரிய பெரிய அந்த பெட்டி மாதிரி வச்சு அதுல தண்ணி வர மாதிரி நீங்க போத்தல்ல அடைச்சிட்டு போய் பயணம் செய்யும் போது குடிச்சுக்கிற மாதிரி மிகப்பெரிய ஒரு வலுவான கட்டமைப்பு அமைச்சிடும். இது 3 தரமா இலவசமா கொடுத்துட்டோம்னா மக்களுக்கு எந்த ஒரு பெரிய அடித்தட்டு நடுத்தர மக்களுக்கு எந்த ஒரு பெரிய பாதிப்பு இருக்காது. இதனால ஏற்படுற செலவு குறைஞ்சிடும், மக்களுடைய வாழ்க்கை நிலை மாறிடும். சரி, 2வது கல்வியை கொடுத்துட்டோம், நல்ல மருத்துவத்தை கொடுத்துரும். அதுக்கப்புறம் படித்தவனுக்கு வேலை. இங்க தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அதிகமாக படித்தவனுக்கு வேலையில சிங்கப்பூர்லையும் மலேசியாலையும் அரபு நாடுகளில் போய் வேலை செய்யற சூழ்நிலை இருக்கு. அதை செய்யக்கூடிய வேலையை அதை செய்ய தவறுனால அதை வெளியூருக்கு போறதுனால அந்த வேலையின் தேவை அப்படியே இருக்கு. அதனால வடமாநில தொழிலாளர் வரேன். இங்க விவசாயம் பண்றதாகட்டும், பனியன் கம்பெனி ஆகட்டும், இந்த சிங்கமேற்கல் தொழிற்சாலை ஆகட்டும், எல்லா இடத்துக்குமே வடமாநில தொழிலாளர்கள் பூர்த்தி செஞ்சுட்டேன். அப்ப உன் நிலத்தை வடமாநில தொழிலாளர் வேலையை நிரப்புற மாதிரி அவனுக்கு குடியுரிமை கொடுக்குறேன், அவனுக்கு வாக்குரிமை கொடுக்குறேன், எல்லாத்தையும் அவனுக்கு கொடுத்து அவனை இந்த நிலத்துல ஒரு அங்கீகரிக்கப்பட்டவனா மாத்துறேன். அப்ப இந்த நிலத்துல தமிழர்கள் நீங்க அடிமையாக்கப்படுறீங்க. எப்படின்னா அவன் இன்னைக்கு 1.5 கோடி 2.5 கோடி ஏறிட்டேன். இன்னமும் அவன் சொந்தமா இடம் வாங்கி வீடு வாசல் கட்டி அவன் பெரிய இடத்துக்கு போயிட்டானா நீ உன்னுடைய தரம் பூரா அங்கே சம்பாதிச்சுட்டு இங்க வீடு கட்டினாலும் அதுக்கப்புறம் நீ வேலைக்கு எங்கே போக வேண்டியது வேலையை நிரப்பி
வந்துட்டானா அதுக்கப்புறம் நீ வேலைக்கு இங்கே போ. அங்கே போனால் ஒரு 30 வயசு 35 வயசுக்கு மேலே வேலை பார்க்க முடியாது. திரும்ப இங்கே தான் வரும். இங்கே வந்து என்ன வேலை பார்ப்பேன்? ஒரு வேலையும் பார்க்க முடியாது. அங்கேருந்து சம்பாதிச்ச காசு செலவழிச்சுட்டு அவன்கிட்ட மறுபடியும் வேலைக்கு தான் போகணும். அந்த நிலைமைக்கு இங்கே கொடுக்கிட்டு வராங்க. அதை தடுக்கணும் அப்படின்னா இங்கே வந்து உள்நுழைவு சீட்டுன்னு சொல்லி ஒன்று கொண்டு வரும். அதை வந்து நாம் தமிழர் கட்சி கண்டிப்பாக கொண்டு வரும். அதனால உனக்கான தேவைகள் உன்னுடைய வேலைக்கான தேவைகள் அப்படியே இருக்கும். நம்ம எப்படி அங்கே போய் ஒரு 10 வருஷம் வேலை செஞ்சுட்டு இங்கே வாரமோ அதே மாதிரி இங்கே வந்தால் 10 வருஷம் வேலை செஞ்சுட்டு அவன் ஊருக்கு போயிடுவேன் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை நாம் தமிழர் கட்சி கொண்டு வந்துடும். சரி, இப்போ வந்து நாம்